திருவாரூர் இடைத்தேர்தலை சந்திக்க தாங்கள் பயப்படவில்லை என கூறியுள்ள அதிமுக, திமுக, அமமுக கட்சிகள் இது தொடர்பாக பரஸ்பரம் குற்றம் சாட்டியுள்ளன. அதே நேரத்தில் தங்களது நோக்கம் எல்லாம் நாடாளுமன்ற தேர்தல்தான் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். திருவாரூர் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு வரும் 28ஆம் தேதி நடைபெறுகிறது. திமுக சார்பில் பூண்டி கலைவாணனும், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் எஸ் காமராஜும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தொகுதியில் இருவரும் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கு விண்ணப்பித்த 52 பேரில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நேற்று நேர்காணல் நடைபெற்றது. தொடர்ந்து கட்சியின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி, மூத்த அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதன் பின்னர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஓரிரு தினங்களில் அறிவிக்கப்படுவார் என்று கூறினர். இன்னும் ஓரிரு தினங்களில் கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக நடைபெற இருக்கின்ற திருவாரூர் சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றி வேட்பாளர் முறைப்படி கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தேர்தலை சந்திக்க அதிமுக அஞ்சவில்லை என்று கூறினார். இப்படி அச்சப்படுத்த இன்னும் 10 நாள் இருக்கு, 10ஆம் தேதி வரைக்கும் இருக்குது இல்ல, எல்லாரும் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. நீங்க இன்னும் உடனே அச்சப்படுதுன்னு அர்த்தமா? தவறான கேள்வி. மாண்புமிகு ஒருங்கிணைப்பு துணை முதலமைச்சர் ஒருங்கிணைப்பாளர் குறிப்பிட்டதை போல எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும். மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், திமுகவும் அதிமுகவும் திருவாரூர் தேர்தலை கண்டு பயப்படுவதாக விமர்சித்துள்ளார். உண்மையிலே திமுகவுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா, அவர் சொல்ற பாணியில திராணி இருந்தால் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, எலெக்ஷன் வந்துட்டுல டாக்டர் சரவணனை வித்ரா பண்ண சொல்லிட்டு எலெக்ஷனை சந்திச்சிருக்கலாம். ஸோ பெரிய கட்சி அப்படின்னு பெரிய ஒரு பில்டப்லாம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பல பேர் அதுக்கு சாதகமாக பேசுறாங்க. அந்த கட்சி பயப்படுது, இன்னைக்கு ஆளுங்கட்சி பயப்படுது அப்படிங்கிறதான உண்மை. அதே நேரத்தில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், டிடிவி தினகரனை 20 ரூபீஸ் தினகரன் என ஆர்கே நகர் மக்கள் கூறுவதாக விமர்சித்தார். இன்னைக்கு ஆர்கே நகர்ல அவர் எம்எல்ஏ தினகரன் சொல்ல மாட்டாங்க, 20 ரூபீஸ் தினகரன் தான் அழைச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் திமுக பார்த்து பயந்துட்டு சொல்றது நகைப்புக்குரியதாக இருக்கிறது. சென்னையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், தங்களது கவனம் எல்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் திமுக முழு மனதோடு தேர்தலை எதிர்கொள்ளவில்லை எனவும் குறிப்பிட்டார். ஆக நாங்க தயாரா இருக்கோம். டி ராஜா அவர்களே, நீங்க அதெல்லாம் போய் தேர்தல் கமிஷனை பார்க்காதீங்க, நீங்க வழக்கு போடாதுங்க. கபில் சிபலை வச்சு ஏன் வழக்கு போடுறாங்க? ஏன் வழக்கை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள்? அதெல்லாம் நீங்க பண்ண வேண்டாம், நாங்க ரொம்ப தயாரா இருக்கோம், ரொம்ப தைரியமா இருக்கோம் என்று சொல்லும் தைரியம் ஸ்டாலினுக்கு இல்ல. உள்ள ஒரு ஜிட்டரி ஃபீலிங்கோட தான் அவர் போய்கொண்டு இருக்கிறார். இதனிடையே சென்னையில் நடைபெற்ற மக்கள் நீதி மையத்தின் செயற்குழு கூட்டத்தில் திருவாரூர் தேர்தலில் போட்டியிடுவது குறித்த இறுதி முடிவை எடுக்கும் அதிகாரம் கமல்ஹாசனுக்கு வழங்கப்பட்டுள்ளது.